உடனே ஆரம்பிச்சிருவாங்க சோஃபா மாடல்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே இவங்கெல்லாம் பாப்பா மாடல். நம்ம சோஃபா மாடலா, இவங்க பாப்பா மாடல். ஏன் பாப்பா மாடல்? தொட்டதுக்கெல்லாம் அழுகுறாங்க. ஷெல் கம்பெனின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா 10க்கு 10 கடை தான் இருக்கும், பெரிய பெரிய டிரான்சாக்ஷன் நடக்கும், ஆனால் ஆஃபீஸில் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இப்போ அதிமுக ஒரு ஷெல் கம்பெனியாக மாறிடுச்சு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையும் கரூரும் தளபதியோட கோட்டையாக தான் இருந்துச்சு. இன்றைக்கு அந்த கோட்டையில் மேலும் வலு சேர்க்கக்கூடிய விதமாக 2 தளபதிகள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். ஆனால் தஞ்சாவூரும் கோட்டை தான், திருச்சியும் கோட்டை தான், தமிழ்நாடே இனிமே தளபதி கோட்டை தான். கூடிய விரைவில் அதிமுகவும் திமுகவும் இணைய போறாங்க. எம்ஜிஆர் அவர்களால் முடியாததை, கலைஞர் அவர்களால் முடியாததை இப்போ ஸ்டாலின் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் நிகழ்த்தி காட்ட போறாங்க. உதயநிதி என்ன சொல்லிட்டு இருக்காரு? உதயநிதி மட்டும் இல்ல, ஸ்டாலின் சார் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? எப்போ வேணாலும் தேர்தல் வந்துடும், நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இப்பவும் அவரை ஏமாத்திட்டு இருக்காங்க. பாவம். அதனாலதான் அவர் சொந்த தொகுதியிலேயே தோத்தாரு. அதே மாதிரி இப்பவும் அந்த சுத்தி இருக்கிற 4 பேர் அவரை தொடர்ந்து ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. சான்ஸே இல்ல. பன்னீர்னா இது மட்டும்தான். பன்னீர்னா only milky mist. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இன்றைக்கு மாற்று கட்சிகள் இருந்து, அனைத்து மாற்று கட்சிகளிலும் இருந்து பாத்தீங்கன்னா நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு தமிழக வெற்றி கழகத்தில் சாரையாக ஒவ்வொரு வாரமும் மாற்று கட்சியினுடைய தோழர்கள் வந்து நம்மோடு இணைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு நல்ல தலைவர்னா யார் தெரியுமா? ஒரு நல்ல தலைவர் என்பவர் தொண்டர்களின் தோள் மீது ஏறி நிற்பவர்கள் கிடையாது. தொண்டர்களை தன் தோள் மீது ஏற்றி அழகு பார்ப்பவர்கள் தான் நல்ல தலைவர்கள். அப்படிப்பட்ட நல்ல தலைவர்களாக தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு இன்றைக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் மட்டும்தான் இருக்கிறார். அதனாலதான் நம்முடைய தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு தோழர்கள் தோழிகள் என அனைவரும் நம்முடைய கழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வந்து மக்கள் மிகப்பெரிய ஆளுமை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுமே ஆளுமை வேணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அரசியல்ல. அப்படிப்பட்ட ஆளுமையாக நம்முடைய தலைவர் அவர்கள் கிடைத்ததனால் நம்முடைய தலைவர் இன்று முதலமைச்சராக அரியணையில் ஏறி நம்முடைய கழகம் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியது. ஏறத்தாழ 30 ஆண்டு கால உழைப்பு, அந்த 30 ஆண்டு கால உழைப்பின் வெளிப்பாடாக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அரியணையில் அமர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மாபெரும் இணைப்பு விழாவை இன்றைக்கு பேரன்பிற்குரிய முன்னாள் அமைச்சர்களும் தன்னுடைய பதவியை கூட துறந்துவிட்டு இன்றைக்கு நமக்காக நம்மோடு இணைந்து உறுதுணையாக இருக்கக்கூடிய புதுக்கோட்டையின் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும், கரூரில் இருந்து வந்திருக்கக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையும் கரூரும் தளபதியோட கோட்டையாக தான் இருந்துச்சு. இன்றைக்கு அந்த கோட்டையில் மேலும் வலு சேர்க்கக்கூடிய விதமாக 2 தளபதிகள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஏன்னா இதே புதுக்கோட்டையில் நாங்கள் பல்வேறு விழாக்களில் கலந்துகிட்டு இருக்கோம். எலெக்ஷனுக்கு முன்னாடி எத்தனையோ பொதுக்கூட்டங்களில் பேசியிருக்கோம். ஏன் அன்பிற்குரிய அண்ணன் விஜயபாஸ்கர் சொன்னது போல அவருடைய அன்பிற்குரிய மாப்பிள்ளை திரு புதுக்கோட்டை பர்வேஸ் அவர்கள் எத்தனையோ பொதுக்கூட்டங்களில், கடைசியாக விராலிமலை பொதுக்கூட்டத்தில் கூட கலந்துக்கிட்டோம். மிகப்பெரிய ஒரு தளபதியின் கோட்டையாக புதுக்கோட்டையை நம்முடைய தோழர்கள் கடந்த 30 ஆண்டுகளாக உருவாக்கி வைத்திருக்கும் பொழுது அந்த கோட்டைக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக இப்படி ஒரு முத்தாய்ப்பான விழாவை அண்ணன் எடுத்திருக்கிறார்கள் அப்படின்ற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா தஞ்சாவூரும் கோட்டை தான், திருச்சியும் கோட்டை தான், தமிழ்நாடே இனிமே தளபதி கோட்டை தான். அதான் தமிழ்நாடே தளபதி கோட்டைன்னு சொல்லிட்டேன். இந்த அளவிற்கு வந்து கரூர்ல நம்முடைய கழகத்தின் வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டவர்கள் மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க. குறிப்பாக கரூர்ல ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி நம்முடைய கழகத்திற்கு ஏற்படும் பொழுது அங்க அந்த சூழ்ச்சியில நம் கழகத்திற்காக மிகப்பெரிய தியாகத்தை செய்த நம்முடைய அண்ணன் மதி அவர்களும் இன்றைக்கு மேடையில் நம்மோடு இருக்கிறாங்க. அனைத்து தரப்பு கட்சியினரும் விரும்புறாங்க, மக்கள் விரும்புறாங்க, எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக, முதல்வராக நம்முடைய தலைவர் அவர்கள் இருக்கிறதுனாலதான் இப்ப இருக்கக்கூடிய எதிர்கட்சிக்கு என்ன பண்றதுனே தெரியல. உடனே ஆரம்பிச்சிருவாங்க சோஃபா மாடல்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே இவங்கெல்லாம் பாப்பா மாடல். நம்ம சோஃபா மாடலா, இவங்க பாப்பா மாடல். ஏன் பாப்பா மாடல்? தொட்டதுக்கெல்லாம் அழுகுறாங்க. என்ன பண்ணாலும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. சட்டமன்றத்துக்குள்ள வந்து ஏதாவது ஆக்கப்பூர்வமான கேள்விகள் கேட்பாங்க, கருத்துக்கள் சொல்லுவாங்க, ஒரு கருத்துரையாடல் நடைபெறும் பார்த்தா தொடர்ந்து வன்மத்தை கக்கிறதுலயே வேலையா வச்சுட்டு இருக்காங்க அழுதுகிட்டு. இப்ப அனைத்து திமுகவோட அனைத்து கூட்டணி கட்சிகளும் நம்ம முன்னாடி நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தலைமையை ஏற்று இந்த அரசவையில் இடம்பெற்று இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பு. இதை விட திமுகவிற்கு ஒரு மோசமான ஒரு தீர்ப்பு அமையவே அமையாது. நேற்று கூட
தோழமை கட்சிகளோட கூட்டம் நடந்தது. அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல இந்த அரசு எந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, மக்கள் எந்த அளவுக்கு இந்த அரசை பாராட்டிருக்காங்க, ஒரு நேர்மையான வெளிப்படையான அரசு நடந்திருக்கு, இந்த மாதிரி யாரும் எதிர்பார்த்திருக்கவே மாற்று இது பண்ணியிருப்பாங்க மாட்டேன். இந்த மாதிரி ஊழலை ஒழிக்க முடியுமா? இந்த 60 வருஷமா மாறி மாறி 2 கட்சிகளும் ஆட்சி பண்ணிட்டு யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு சூழல்ல ஒரு நேர்மையான வெளிப்படையான அதே சமயம் ஒரு கொள்கை பிடிப்போட நம்ம முதலமைச்சர் அவர்கள் சொன்ன அந்த கூட்டத்தில் சொன்னார், மதச்சார்பற்ற சமூக நீதி தான் இந்த ஆட்சியோட அடித்தளம், அதே மாதிரி நேர்மையான வெளிப்படையான ஊழலற்ற ஆட்சி தான் இந்த அரசோட இரு கண்கள்னு சொன்னார். அந்த மாதிரி இந்த சிறப்பான ஆட்சியை அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் வரவேற்றனர். அவங்க இன்னொன்று சொன்னாங்க, வரப்போகிற 5 வருஷம் மட்டும் இல்லை, இனி வரும் காலங்களில் கூட இந்த கூட்டணி தொடரும், நம்ம மாண்பு முதலமைச்சர் தான் நிரந்தர முதலமைச்சராக இருக்க போகிறாங்க அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் நடந்து 2 மாதத்துக்குள்ளேயே ஒரு எம்எல்ஏ ரிசைன் பண்ணி போனால் அந்த மக்களுக்கு, அந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு அது எதிரானதாக இருக்காதா அப்படின்னு இந்த ஊடகங்கள்லாம் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது நல்லா கொஞ்சம் நுட்பமான விஷயம், அது நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இப்போ அதிமுக எம்எல்ஏலாம் ரிசைன் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. அந்த மக்களை ஏமாத்துறது மாதிரி கிடையாது. அந்த மக்கள், அந்த தொகுதி மக்கள் இந்த அதிமுக எம்எல்ஏக்கு ஓட்டு போட்ட காரணம் என்ன? அதிமுக கொள்கை என்ன? திமுக எதிர்ப்பு. அதற்காக தான் அந்த மக்கள் ஓட்டு போட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப இப்போ அதிமுக தலைமை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இவங்கெல்லாம் சொன்னாங்க, நானும் திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருக்கிற சூழல்ல திரும்பவும் அதே அதிமுகவோட எம்எல்ஏவா இருக்கிறது தான் இது ஜனநாயக விரோதமானது. கண்டிப்பாக அவங்க சரியான முடிவை தான் எடுத்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ஒவ்வொருத்தராக காலியாகிட்டு வராங்க, ஒவ்வொருத்தராக ரிசைன் பண்ணிட்டு வராங்க. அதிமுக இப்போ தற்போதைய பொதுச்செயலர் ரொம்ப பிஸியாக இருக்கார், அறிக்கை மேலே அறிக்கை விட்டுட்டு இருக்காரு, எல்லாத்தையும் நீக்கிட்டே இருக்காரு. அவர் இனிமேல் அதை தான் பண்ணிட்டு இருக்க போகிறாங்க. ஒரு கம்பெனிஸ்லாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஷெல் கம்பெனின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா 10க்கு 10 கடை தான் இருக்கும், பெரிய பெரிய டிரான்சாக்ஷன் நடக்கும், ஆனால் ஆஃபீஸில் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இப்போ அதிமுக ஒரு ஷெல் கம்பெனியாக மாறிடுச்சு. அதில் இருக்கிற ஒரே ஒரு நிர்வாகியாக இபிஎஸ் அவர் உட்காந்துட்டு இருக்காரு. அதனால் என்ன நிலைமைன்னு அவரும் புரிஞ்சிக்கல. அதே மாதிரி இப்போ முன்னாள் முதலமைச்சர் இப்போ 2 கட்சியும் நீங்கள் சொன்னீங்கல்ல, இது முன்னாடி அதிமுக திமுகவோட டீல் பேசிட்டு இருக்காங்கன்னு, இப்போ எது மறைமுகமாக பண்ணிட்டு இருக்காங்களோ இப்போ கூடிய விரைவில் 2 பேரும் ஒன்றா சேர போகிறாங்க. கூடிய விரைவில் அவங்களுக்கு ஒரு வழியே கிடையாது. கூடிய விரைவில் அதிமுகவும் திமுகவும் இணைய போகிறாங்க. எம்ஜிஆர் அவர்களால் முடியாததை, கலைஞர் அவர்களால் முடியாததை இப்போ ஸ்டாலின் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் நிகழ்த்தி காட்ட போகிறாங்க. 2 இயக்கமும் ஒன்றா சேரப்போகுது. அதுக்கு பின்னாடி மறைமுகமான சப்போர்ட் மேலேருந்து கிடைக்க போகுது. ஆனால் அவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் மக்களோட ஆதரவு இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் இருக்கு. நடந்து முடிந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் பெற்ற வாக்குகளோட சதவீதம் பார்த்தீங்கன்னா 35%. இப்போ யாராவது சொல்ல முடியுமா இப்போ டிவிகே இப்போ எலெக்ஷன் வச்சா எவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும்னு? நான் பெருமைக்காக சொல்லலை, நீங்களே போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க, ஒரு சர்வே கூட எடுத்து பார்த்துக்குங்க. இப்போ இந்த 50 நாள் ஆட்சியை பார்த்துட்டு மக்கள் அனைவரும், ஓட்டு போடாத மக்களும் இப்போ டிவிகேவோட ஆதரவாளராக மாறிட்டாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு எல்லாருமே 2 கட்சியும் பிடிக்கலன்னு தான் இருந்தாங்க. ஆனால் ஏன் சில பேர் ஓட்டு போகலன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு சின்ன டவுட் இருந்தது, நமக்கு டிவிகே வந்தால் பரவாயில்ல, நம்ம விஜய் என்ன சிஎம் ஆனால் பரவாயில்ல, பட் ஆனால் அவங்க ஜெயிக்குமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு டவுட்டில் அவங்க ஓட்டு போடாமல் இருந்திருந்தாங்க. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், நான் பெருமைக்காக சொல்லலை, 55 முதல் 60% மக்களோட ஆதரவு இப்போ டிவிகேக்கு இருக்கு. அதனால தான் நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம், இப்போ மட்டும் இல்லை, அடுத்த வரப்போகிற தேர்தலையும் கண்டிப்பாக டிவிகே தான் கண்டிப்பாக ஜெயிக்கும். நமக்கு இதுக்கு என்ன, இது ஒரு பெரிய, இது ஏன் நம்பிக்கை கொடுக்குதுன்னா, இப்போ இருக்கிற எதிர்கட்சி தலைவராக இருக்க உதயநிதி என்ன சொல்லிட்டு இருக்காரு? உதயநிதி மட்டும் இல்லை, ஸ்டாலின் சார் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, எப்போ வேணாலும் தேர்தல் வரும், எல்லா கூட்டத்திலையும் போகிறப்போ எப்போ வேணாலும் தேர்தல் வரப்போது நம்பிக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, அவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கப்போ தான் அவரை ஏமாத்திட்டு இருந்தாங்க. அவர் களத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியல. அவர் சுற்றி இருக்கிற ஒரு 4 பேர் பேச்சை கேட்டுட்டு தமிழ்நாட்டில் பொற்கால ஆட்சி கொடுத்துட்டு இருக்குன்னு அவராக நம்பிட்டு இருந்தார். அதனால தான் அவர் சொந்த
தொகுதியிலே தோத்தார். அதே மாதிரி இப்போவும் அந்த சுற்றி இருக்கிற 4 பேர் அவரை தொடர்ந்து ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. ஐயா இப்போ வந்து டிவிக்கு ஆட்சி ரொம்ப மோசமான ஆட்சி கொடுத்துட்டு இருக்காங்க, அதனால மக்கள் பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்காங்க, மக்கள்லாம் சேர்ந்து இந்த ஆட்சியை கவுத்துருவாங்க, எப்போ வேணாலும் தேர்தல் வந்துடும், நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இப்போவும் அவரை ஏமாத்திட்டு இருக்காங்க. பாவம், அவர் நினைச்சா அவர் சொல்றதை பார்த்தா சத்தியமா எனக்கு கோவமே வரல, பரிதாபம் தான் வருது. அதனால நல்ல ஒரு களத்தில் என்ன நடக்குதுங்கிற உண்மையாக சொல்லக்கூடிய ஒரு ஆட்களை அவர் பக்கத்தில் வச்சுக்கிட்டாதான் அவருக்கு நல்லது. அடுத்து நம்ம முன்னாள் டெப்டி சிஎம் இப்போ இருக்கிற மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு சட்டசபையில் பெரிய ஒரு பிரச்சனை பண்ணார். நம்ம தலைவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், பார்ட்டி ஃபண்ட், அவ்வளோதான். அப்படியே அதிர்ந்துச்சு, சட்டசபையே அதிர்ற மாதிரி பிரச்சனை பண்ணாங்க. என்ன ஆதாரம் இருக்கா, ஆதாரம் இருக்கான்னு? ஆதாரம் இருக்கான்னு எல்லாத்துக்குமே தெரியும், ஊடகத்துக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், ஓட்டு போட்ட அனைவருக்குமே தெரியும். நான் ஒன்றே இந்த மேடை மூலமாக அவர்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு உண்மையாலுமே திராணி இருந்தால், தைரியம் இருந்தால், அறிவு நேர்மை இருந்தால் நீங்கள் ஒன்றே மட்டும் சொல்லுங்கள், நாங்கள் எங்கள் ஆட்சியில் பார்ட்டி ஃபண்ட் வாங்க கிடையாது அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் நீங்கள் கொடுங்க. தைரியம் இருந்தால் நீங்கள் அது கொடுங்க, அது மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவருக்கு என்ன புரியலன்னா, சட்டமன்ற நிகழ்வுகள் நேரடியாக லைவாக டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு, அது அவர் பழைய திமுக ஆட்சிமா நினச்சிக்கிட்டு சொல்லிட்டு இருக்காரு, மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் இந்த மேடை மூலமாக நான் அவர்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன், உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், எங்கள் ஆட்சியில் நாங்கள் பார்ட்டி ஃபண்ட் வாங்க கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், அப்புறம் பார்த்துக்கலாம். மக்களே அதுக்கு சரியான தீர்ப்பு வழங்கிடுவாங்க.